ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வரதராஜன் பழனிசாமி. இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் செய்ய தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூல் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு முந்தின வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, அதோட பேசிக்ஸான கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராகவோ அல்லது ஒரு இன்வெஸ்டராகவோ இருக்க டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டாக்கை எந்த டைமில் பை பண்ணணும், எந்த டைமில் செல் பண்ணணும் அப்படிங்கிற டெசிஷன் உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ தான் உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியோட ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராகவோ அல்லது ஒரு இன்வெஸ்டராகவோ இருக்க முடியும். இந்த ஸ்மார்ட்டான டெசிஷன்ஸ் எடுக்க இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி படிப்படியாக வீடியோஸ் போட்டுட்டு வரேன். அந்த வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் செய்ய தேவையான ஒரு பர்டிகுலரான டூல், அந்த டூல் பற்றி நான் சொல்ல போகிறேன். வேர்ல்டு வைடாக இருக்கிற எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸும் ட்ரேடர்ஸும் யூஸ் பண்ணுற டூல் இது. இது ட்ரேடிங் வியூ. ட்ரேடிங் வியூங்கிறது ரொம்ப பாப்புலரான சார்ட் அனாலிசிஸ் டூல். நீங்கள் உங்களோட கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட்டை ரொம்ப ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டூல் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூலில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னங்கிறத நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லி புரிய வைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் கூகுள் போய்க்கோங்க. அதில் ட்ரேடிங் வியூன்னு டைப் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள், ட்ரேடிங் வியூ ட்ராக் ஆல் மார்க்கெட்ஸ். இதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ட்ரேடிங் வியூ சைட். இந்த டூலில் டிஃபால்ட்டாக நீங்கள் லேண்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சம்மரி, இது வேர்ல்டில் இருக்கிற எல்லா இண்டெக்ஸஸும், ஸ்டாக்ஸ், இடிஎஃப்ஸ், கிரிப்டோ, ஃபாரெக்ஸ், அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு கூகுள்லேயே கிடைக்கும். எடிட்டர்ஸ் பிக்ஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரேடிங் வியூ கம்யூனிட்டியில் இருக்கிற போஸ்ட், அதை பற்றின டீட்டெயில்ஸ். இது மாதிரி ஒரு ஜென்ரல் ட்ரேடிங் வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குது. பட் நாம் இதில் ஃப்ரீ வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எசென்சியல் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்கன்னா ஒரு டேப்பில் நீங்கள் 2 சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஒரு சார்ட்டுக்கு நீங்கள் 5 இண்டிகேட்டர் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எசென்சியல் ப்ளஸ் ப்ரீமியம் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. பட் நாம் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுவோம். நான் பே பண்ணி யூஸ் பண்ணுறது அட்வைஸ் பண்ணலை. நீங்கள் ஃபுல்லாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டு ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சு நீங்கள் டே டு டே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனை அட்லீஸ்ட் ஒரு 3 months யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பே ஆப்ஷனுக்கு நீங்கள் போகலாம். இப்போது நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன் இந்த ப்ராடக்ட்ஸில் சூப்பர் சார்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் இருக்கிற ஆப்ஷன் தான் நீங்கள் எவ்ரிடே நம்ம இதில் தான் சார்ட்ஸை வியூ பண்ண போகிறோம். இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் மெனு இது என்னோட அக்கௌண்ட். இதில் ஹோம், ஹெல்ப் சென்டர், நோட்டிஃபிகேஷன்ஸ், வாட்ஸ் நியூ, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் டார்க் தீம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பிளாக் கலர் தீம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்வீனியன்ட்டான தீம் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பொதுவாக டார்க் தீம் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. செட் பண்ணுறதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே தீம் நீங்கள் வச்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டார்க் கன்வெர்ட் பண்ணாமல் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் டார்க் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா டார்க் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிராயிங் பேனல் அப்படிங்கிறது இங்கே லெஃப்ட் சைடில் வர பேனல். இது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஆப்ஷன். அதுக்கப்புறம் இங்கே கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் நீங்கள் அடிக்கடி சார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த சர்ச் ஆப்ஷன், சிம்பிள் சர்ச்சில் இதில் தான் நீங்கள் எந்த ஸ்டாக்கோட இண்டெக்ஸ், எந்த ஸ்டாக்கோட நேமையும் நீங்கள் சர்ச் பண்ணி இப்போ அதை அங்கே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது எந்தெந்த கண்ட்ரியில் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு வரும். இப்போ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, அதுக்கப்புறம் டிஎஸ்எக்ஸ், இந்த மாதிரி எங்கெங்கே லிஸ்ட் ஆகிருக்கோ எல்லா ஆப்ஷன்ஸும் வரும். நம்ம எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணோன்னா அந்த சார்ட் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆயிரும். இங்கே டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்துருச்சு பாருங்கள். இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. என்னென்னா நீங்கள் இஃப் சப்போஸ்
பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்ஸ் மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, அல்லது ஃபண்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ், இல்லை ஃபாரெக்ஸ், இல்லை கிரிப்டோ, நீங்கள் எதில் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கிரிப்டோவில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு பிட்காயின் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, பிட்காயின் வந்து எந்தெந்த எக்ஸ்சேஞ்செலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே வரும். அதுக்கப்புறம் ஆல் சோர்சஸில் போயிட்டு சப்போஸ் பைனான்ஸ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒன்லி பைனான்ஸில் இருக்கிற பிட்காயின் உங்களுக்கு வந்து லிஸ்ட் வரும். அந்த பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற பிட்காயின்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் வரும். இந்த மாதிரி பர்டிகுலராக நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளில் வந்து நீங்கள் இன்னொரு சிம்பிளை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணலாம். பட் ஃப்ரீ வெர்ஷனில் அந்த ஃபீச்சர் கிடையாது. இந்த ஆப்ஷன் வந்துட்டு இது நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் என்ன டைமில் நீங்கள் சார்ட் வியூ பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இதில் பாருங்கள், 1 minute, 2 minute, 3 minute, 5 minute இந்த மாதிரி இருக்கு. ஸோ 1 minute அப்படின்னு நான் செலக்ட் பண்ணேன்னா 1 minute சார்ட் லோட் ஆகும். 1 hour அப்படின்னா ஹவர்லி சார்ட் லோட் ஆகும். சார்ட் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் என்ன டியூரேஷன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி அந்த சார்ட் உங்களுக்கு லோட் ஆகும். நீங்கள் யூஸ்வலாக எந்த சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் வந்து எப்பவுமே வந்து டெய்லி சார்ட் பார்ப்பேன் அடிக்கடி அப்படின்னா அதை வந்து நான் இங்கே ஸ்டார் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாவே டெய்லி சார்ட் தான் உங்களுக்கு லோட் ஆகும். எந்த ஸ்டாக் நீங்கள் சர்ச் பண்ணாலும் நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து டெய்லி சார்ட் லோட் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இதில் சார்ட்டோட டைப்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்குது. இங்கே வந்து ஹேண்டில்ஸ், அதுக்கப்புறம் ஹாலோ கேண்டில்ஸ், இது ஒரு டைப் ஆஃப் சார்ட். லைன் சார்ட் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ட் நீங்கள் ரொம்ப பாப்புலராக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹெய்னிகன் ஆசி, அதுக்கப்புறம் ரெங்கோ. இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த டைப் ஆஃப் சார்ட் உங்களுக்கு லோட் ஆகும். நாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து நார்மல் கேண்டில்ஸ். ஸோ அந்த கேண்டில்ஸ் சார்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் பாருங்கள், பர்சனல் அப்படிங்கிறது நீங்களாக ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி அதை அப்லோட் பண்ண முடியும். நீங்களே உங்களோட ஓன் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் ரைட் பண்ண முடியும். டெக்னிக்கல்ஸில் வந்து லிஸ்ட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிஸ், ப்ரொஃபைல்ஸ், பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இண்டிகேட்டர்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வால்யூம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, வால்யூம் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே கீழே பாருங்கள், ஸோ வால்யூம் அப்பியர் ஆயிடுச்சு. இங்கேயும் வந்து அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே வால்யூம் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு வருது. சப்போஸ் அது வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருப்பி அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். மறுபடியும் போயிட்டு இண்டிகேட்டர்ஸில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து அடிக்கடி அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எதெல்லாம் நீங்கள் ஸ்டார் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரேட்ஸில் வந்துடும். ஸோ இங்கே ஃபேவரேட்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஸ்டார் பண்ணி வச்சுருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அலர்ட். அலர்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது வந்து நீங்கள் பொதுவாக ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்பவுமே அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க போகிறதில்ல. சம்டைம் நீங்கள் வந்து கிரிட்டிக்கலான ஒரு செக்ஷனை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அலர்ட் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசிஎஸ் வந்து உங்களுக்கு 4500 ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அலர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அலர்ட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் போட்டு ஒரு மெசேஜ் போட்டு நீங்கள் வந்து அலர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ண அலர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் இருக்கிற இந்த அலர்ட்ஸுங்கிற செக்ஷனில் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி 2 அலர்ட் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அலர்ட் இருக்குது. இது வேண்டானா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அலர்ட்ஸ் வந்து நீங்கள் நிறைய இடத்துல இருந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட நேமில் இந்த 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். இதுலேயே நீங்கள் அலர்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அல்லது இந்த அலர்ட் செக்ஷன் போயிட்டு இங்கே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நீங்கள் அலர்ட் கிரியேட் பண்ண முடியும். அல்லது நீங்கள் பொதுவாக எந்த சார்ட்டை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் அதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த ஆட் அலர்ட்டுங்கிற ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி மல்டிபிள் இடத்துல இருந்து நீங்கள் அலர்ட் கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரீப்ளே.
இது வந்து ஒரு எக்ஸலண்டான ஃபீச்சர். இது வந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து இந்த ரீப்ளே ஆப்ஷன் வந்து ஃப்ரீ மோட்ல உங்களுக்கு கிடைக்காது. பட் எனக்கு இங்க எனேபிள் ஆயிருக்கு. நான் வந்து அதை யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ரீப்ளே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எது வரைக்கும் எங்கிருந்து ரீப்ளே பண்ணணும் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கேண்டில் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ளே கொடுத்தீங்கன்னா அந்த கேண்டிலோட சார்ட் கட் ஆயிரும். ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் வந்து ரியல் டைமா லைவா வந்து எப்படி ட்ரேட் ஆகுமோ அது மாதிரி சார்ட் உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். அப்போ நீங்க வந்து பை அண்ட் செல் கொடுத்து நீங்க வந்து பேக் டெஸ்ட் பண்ணலாம். உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ பாருங்க, நான் இப்போ ப்ளே கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு குவான்டிட்டி பை பண்றேன். ஏன்னா ஒரு லாங் கேண்டில் வந்திருக்கு, ஒரு மருபோசோ கேண்டில் இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல ஒரு பை கொடுக்குறேன். ஸோ இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் வந்துருச்சு. ஸோ நான் இந்த இடத்துல செல் கொடுக்குறேன். பாருங்க, கரெக்டா ஹைல நான் செல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட். ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் பார்த்தேன். பாருங்க. ஸோ லைவ் ட்ரேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி படி நீங்க வந்து ப்ராஃபிட்ல இருக்கீங்களா, உங்களோட ரேட் என்ன, இந்த மாதிரி எல்லாமே வரும். நீங்க வந்து இப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டும் நீங்க பார்க்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் பண்ணியிருக்கேன். இது நீங்க வந்து ப்ளே பண்ணி பாருங்க. இது ஒரு எக்ஸலண்டான ஃபீச்சர். உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ரீப்ளே மோட்லேருந்து வெளியில வர்றதுக்கு மறுபடியும் ரீப்ளே கொடுத்தீங்கன்னா ரீப்ளே மோட்லேருந்து நீங்க வெளியில வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நாம என்னென்ன சார்ட்ல நாம இப்போ என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அதை வந்து ஒரு லே அவுட்டா நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து வரது லே அவுட்னு போட்டு நேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஆட்டோ சேவை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க வந்து என்ன சேஞ்சஸ் பண்றீங்க, என்ன இண்டிகேட்டர்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்க, அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோ சேவ் ஆகும். ஸோ இப் சப்போஸ் நீங்கள் சேவ் பண்ணலை அப்படின்னா இங்கிருந்து நீங்கள் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். அதை ரீநேம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த சேவ் லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் செட்டிங் வந்து சார்ட் செட்டிங்ஸ். இதில் வந்து உங்களோட சார்ட்டோட செட்டிங்ஸ் நீங்கள் என்னென்ன இந்த கேண்டிலோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாடி நீங்கள் ஒயிட்னு போட்டிங்கன்னா இந்த கலர் நீங்கள் ஒயிட்டாக மாறதை பார்க்கலாம். சப்போஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கிற க்ரீன் ரெட் இல்லாமல் ஒரு சிலர் அவங்களோட கம்ஃபர்டபுளான கலர்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் லைன் போனீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கேண்டிலோட வால்யூம் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி வந்து ஒரு கேண்டிலோட ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இது நாலும் தெரியுது. அது கூட எக்ஸ்ட்ராவா வால்யூம் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, வால்யூம் போயிடுச்சு. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த ஆப்ஷன் வரும். ஸ்கேல் அண்ட் லைன்ஸில் உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஹை லோ. இது நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் சார்ட்டில் உங்களுக்கு ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி அதுவே காட்டும். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அதையும் நீங்கள் பார்க்க முடியும். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுக்கு முந்தின டேயோட க்ளோஸ் வந்து அதுக்கு ஒரு தனி லைன் வரும். ஸோ இங்கே வந்திருக்கிறது ஹை லைன், அந்த பிளாக் டாட்டடாக இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ், கீழே இருக்கிற ரெட் லைன் வந்து லோ. நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் வந்து இந்த கேன்வாஸில் பாருங்க, இந்த வாட்டர் மார்க் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா இந்த வாட்டர் மார்க் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட நேமும் ப்ளஸ் அந்த டியூரேஷனும் உங்களுக்கு வாட்டர் மார்க்காக வரும். ஸோ நான் வந்து இப்போது டெய்லி சார்ட்டில் இருக்கேன். இப்போது நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பொதுவாக சார்ட் அனலைஸ் பண்ணுவீங்க. பட் நீங்கள் போக போக என்ன பண்ணுவீங்கன்னா மல்டிபிள் டைம் லிமிட்டில் டைம் சார்ட்ஸில் வந்து நீங்கள் போய் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் டெய்லி சார்ட் பண்ற மாதிரி நீங்க வந்து 5 மினிட் சார்ட் இல்ல 15 மினிட்ஸ் இல்ல ஹவர்லி சார்ட் இல்ல வீக்லி சார்ட் இல்ல மந்த்லி சார்ட் நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க. நீங்க வந்து ரொம்ப டீட்டெயிலா பண்ணும்போது ஒரு சில டைம் நீங்க வந்து எந்த சார்ட்ல இருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியாம போயிடும். அல்லது நீங்க வந்து வீக்லி சார்ட்ல அப்ளை பண்றத தெரியாம நீங்க வந்து 15 மினிட்ஸ் சார்ட்ல அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த வாட்டர் மார்க் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நீங்க வாட்டர் மார்க் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது எப்பவுமே உங்களுக்கு இங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து அப்ளை பண்ற செட்டிங்ஸ், நீங்க மெஷர் பண்ற கேண்டில்ஸ், நீங்க செக் பண்றது எல்லாமே நீங்க ஒன் டே சார்ட்ல தான் பண்றீங்களா அப்படிங்கறது நீங்க வேலிடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு எக்ஸலண்டான ஃபீச்சர்.
இது நீங்க வந்து ப்ளே பண்ணி பாருங்க. இந்த சார்ட்ல வந்து உங்களுக்கு தேவையான நிறைய செட்டிங்ஸ், நிறைய டீடைல்ஸ் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஒன்லி விசிபிலிட்டி மட்டும் இல்ல, இதுல இருக்கிற நிறைய டேட்டாவ நீங்க வந்து அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்க இது வேணும்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாத்திக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் நீங்க மாத்துனீங்கன்னா மத்த எல்லாமே போயிட்டு வெறும் சார்ட் மட்டும் உங்களுக்கு பெருசா தெரியும். நீங்க எஸ்கேப் குடுத்தீங்கன்னா திருப்பி பழைய பழைய வியூக்கு நீங்க வந்துர முடியும். ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது இது பொதுவா நீங்க சார்ட் டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு நீங்க இத ஸ்னாப்ஷாட் எடுத்து இது நீங்க மத்த சோஷியல் மீடியால ஷேர் பண்ணலாம். அதுக்காக இருக்கிற ஸ்னாப்ஷாட். பப்ளிஷ் அப்படிங்கிறது நீங்க பண்ணியிருக்கிற இந்த ஆக்டிவிட்டிய வந்து நீங்க ட்ரேடிங் வியூ கம்யூனிட்டில நீங்க பப்ளிஷ் பண்ண முடியும். அதுக்கான ஃபீச்சர் இது. ஓகே, நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து லைன்ஸ் இருக்கு. அதாவது டிராயிங் லைன்ஸ். இதுல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரெண்ட் லைன் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து சார்ட்ல ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு தேவையான ஆப்ஷன் இது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல செலக்ட் பண்றேன். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்க வரைய முடியும். இதே மாதிரி ஹரிசான்டல் லைன், ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க வரையறீங்க அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி வரைஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நீங்க லைன்ஸ் டிரா பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. parallel சேனல் நீங்க வரையலாம். இது வந்து பொதுவா அனலைஸ் பண்ற எல்லாரும் வந்து parallel சேனல் யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேனல் வரைஞ்சிரும். ஸோ இது நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு இதுல இருக்கிறது வந்து ஸ்டடீஸ், ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கிறது. அந்த மாதிரி நீங்க எது வேணுமோ நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வந்து இண்டிகேட்டர் சம்பந்தப்பட்டது. நெக்ஸ்ட் பேட்டர்ன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அது வந்து பொதுவா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ட்ரையாங்கிள் பேட்டர்ன் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுவே வந்து ட்ரையாங்கிள் வரைஞ்சு காட்டும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத. இந்த மாதிரி நீங்க என்ன 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 ஆப்ஷன் நீங்க வேணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி நீங்க இங்க ஈஸியா டிரா பண்ண முடியும். இதுல லாங் பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். இது எப்படின்னா நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் கேண்டில் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு எவ்வளோ டார்கெட் வைக்கலாம், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். நீங்க ஒரு பர்டிகுலர் சார்ட்ல இருக்கிற ஒரு லொகேஷன் நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, டார்கெட் எவ்வளோங்கிறது அதுவே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அது ஒரு எக்ஸலண்டான ஃபீச்சர். இதுல இருக்கிற இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ப்ளே பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பிரஷஸ். இந்த பிரஷஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃப்ரீ ஹேண்டா வந்து மார்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி இங்க ஒரு ரவுண்ட் நீங்க போட்டு காட்டலாம். அல்லது இதுக்கு வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி போடலாம். இதை அண்டர்லைன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க டிராயிங் பண்ணலாம். ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக ஹைலைட்டர், ஆரோ மார்க் போடலாம், ரெக்டாங்கிள், தென் பாத் அப்படிங்கிறது சப்போஸ் நீங்க டைரக்ஷன் மார்க் பண்றீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நீங்க டைரக்ஷன் மார்க் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க வந்து டைரக்ஷன் மார்க் பண்ணலாம். அதுக்கு உண்டான ஃபீச்சர் இது. இது மாதிரி நீங்க பொதுவா சார்ட்டுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நீங்க வந்து இங்க டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து சப்போர்ட் லைன். அந்த மாதிரி நீங்க என்ன டெக்ஸ்ட் வேணாலும் நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். தென் எமோஜி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீங்க ஸ்கிரீன்ஷாட் பார்த்துருப்பீங்க. உங்களோட நீங்க பண்ண அனாலிசிஸ்க்கு தேவையான கமெண்ட்ஸ் நீங்களே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூல், இஃப் சப்போஸ் நீங்க வந்து இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் சார்ட் வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி சார்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து செட் ஆயிரும். ரிமூவ் டிராயிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிராயிங் எல்லாம் போயிடும்.
இந்த மெஷர் டூல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெஷர் டூல் வந்து பொதுவாக நீங்கள் ஒரு ஒரு பர்டிகுலர் டியூரேஷனை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னா, இங்கேருந்து சப்போஸ் இந்த க்ரீன் ட்ரெண்டை நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே வர்றது எத்தனை பார்ஸ், அதுக்கப்புறம் எத்தனை நாள் கவுண்ட் ஆயிருக்கு, அதோட வால்யூம் என்ன, அதோட பர்சன்டேஜ் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு அது சொல்லும். 15%, இதில் வந்து 25 பார்ஸ் இருக்குது. ஸோ 36 டேஸ், இது வந்து ஆக்சுவல் டேஸ், தென் வால்யூம் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிடும். இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஃபீச்சர். நீங்கள் எங்கே வேணாலும் மெஷர் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி மெஷர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபீச்சர் வந்துட்டு இந்த மேக்னெட் ஃபீச்சர். இது ஒரு எக்ஸலண்ட்டான ஃபீச்சர். இது வந்து நிறைய டூல்ஸில் அவைலபிளாக இருக்காது. என்னென்னா, இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் வரையும் போது நீங்கள் எப்படி தான் நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு ஹரிசான்டல் லைன் நீங்கள் வரைகிறீங்க, அதாவது சப்போர்ட்டை கேப்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க. பட் ஆக்சுவலாக எக்ஸாக்டாக நீங்கள் வந்து அந்த கேண்டிலோட எண்டிங்கில் நீங்கள் வரைய மாட்டீங்க. கொஞ்சம் வித்தியாசம் வரும். எக்ஸாக்டாக நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் நீங்கள் போயிட்டு வரைய மாட்டீங்க. பட் இதுவே நீங்கள் மேக்னெட்டை எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா, சப்போஸ் இந்த மேக்னெட் நீங்கள் எனேபிள் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேண்டிலோட எந்த கேண்டிலுக்கு நீங்கள் வரைகிறீங்களோ அந்த கேண்டிலோட எண்டிங் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணும். இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் கேண்டிலுக்கு நான் வரைகிறேன் அப்படின்னா, நான் வந்து வெளியில் கிளிக் பண்ணால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரீன் கேண்டிலோட எண்டிங்கில் அது ஆட்டோமேட்டிக்காக வரையும். ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே வரைகிறீங்களோ அந்த சப்போர்ட்டுக்கு அதோட நியரஸ்ட் கேண்டில் பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எண்ட் ஆயிரும். வீக் மேக்னெட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கிறது. வீக் மேக்னெட் வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக வரைகிறதுக்கு உண்டானது. ஸோ ஸ்ட்ராங் மேக்னெட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து இது ஒரு எக்ஸலண்ட்டான ஃபீச்சர். மேக்னெட்டே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டிராயிங்ஸை லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்களே வந்து எதாச்சும் டெலீட் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் டிராயிங் பண்ணியிருக்கீங்க, பட் அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் நான் நிறைய டிராயிங் பண்ணிட்டேன், எனக்கு இந்த சார்ட்டை வந்து சரியாக பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹைட் ஆல் டிராயிங்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் டிராயிங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல மறைஞ்சிரும். நீங்கள் சார்ட்டை தெளிவாக பார்க்கலாம். திருப்பி உங்கள் டிராயிங்ஸை வர வைக்கிறதுக்காக இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி உங்கள் டிராயிங்ஸ் வந்துடும். இது ஒரு எக்ஸலண்ட்டான ஃபீச்சர். இந்த டெலீட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் மொத்தமாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 டிராயிங் போட்டிருக்கேன், 2 இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இண்டிகேட்டர் மட்டும் வேண்டாம், டிராயிங் மட்டும் இருக்கணும் அப்படின்னா நான் இப்படி பண்ணேன்னா நான் ஆட் பண்ண இண்டிகேட்டர்ஸ் போயிடும். டிராயிங்ஸ் வேணான்னா இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இங்கே பாட்டமில் இருக்கிற செக்ஷன்ஸ் பாருங்கள். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற டைம் லைன் இங்கே இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 1 டே சார்ட்டில் நம்ம இருக்கோம். அதுக்கப்புறம் 5 டே 5 மினிட் இன்டர்வல், 1 மந்த்லி சார்ட், அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், இயர் டு டேட், இந்த மாதிரி ஃபுல் டியூரேஷன் இருக்கும். இதில் ஆல் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டிசிஎஸ் வந்து டிசிஎஸோட மொத்த இன்னொரு எக்ஸலண்ட்டான ஃபீச்சர் வந்து இந்த கோ டு ஃபீச்சர். இந்த கோ டு செலக்ட் பண்ணிங்கன்னா பர்டிகுலராக நீங்கள் ஒரு டேட்டுக்கு நீங்கள் போய் அதை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜூலை 12th நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஜூலை 12 செலக்ட் பண்ணி கோ டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக சார்ட்டும் உங்களுக்கு லோட் ஆகும். அதாவது அது ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆனதில் இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற மொத்த சார்ட்டும் உங்களுக்கு லோட் ஆகும். இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஃபீச்சர். ஸோ நீங்கள் வந்து டிசிஎஸோட டோட்டல் ஹிஸ்ட்ரியை நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடில் பாருங்கள். ரைட் சைடில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வாட்ச் லிஸ்ட். இந்த வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிறது
நீங்கள் தேவையான ஸ்டாக்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கிற லிஸ்ட். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு தேவையானது. நீங்கள் இதில் போயிட்டு ஒரு ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஸ்டாக் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அதானி, நான் இங்கே கிரிப்டோ செலக்ட் பண்ணதுனால அது லிஸ்ட் ஆகலை. ஸோ அதானி பவர் எது வேணுமோ நீங்கள் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்துடும். பாருங்கள், அதானி பவர், அதானி போர்ட், எந்த ஸ்டாக் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு இங்கே லோட் ஆகும். பொதுவாக நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டு நிறையா நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். பட் இப்போ ஃப்ரீ வெர்ஷனில் ஒரு வாட்ச் லிஸ்ட் தான் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். மல்டிபிள் வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு நீங்கள் க்ரியேட்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து பெய்டு வெர்ஷன் கேட்கும். வாட்ச் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து க்ரியேட் நியூ லிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறது அலர்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிற அலர்ட்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். இங்கே இருந்து நீங்கள் இந்த அலர்ட்ஸை வந்து பாஸ் பண்ணி வைக்கலாம், அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணலாம், தென் ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா விண்டோ. இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஃபீச்சர். இந்த டேட்டா விண்டோ வந்துட்டு நீங்கள் பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் கேண்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கேண்டிலோட ஓப்பன் ஹைலோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே வர டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே தெரியும். நீங்கள் எந்த பர்டிகுலர் கேண்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த சாட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்து நீங்கள் கம்யூனிட்டி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் பண்ணுற பொதுவாக நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஐடியாஸ் இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி ரிலேட்டடானது. இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. உங்களுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கே வரும். நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற அலர்ட்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த சார்ட், இது வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ரைட் சைடில் வர இந்த ப்ரைஸில் மவுஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ட் வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி கீழே டைமில் வச்சு நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா அந்த சார்ட் வந்து ஹரிசாண்டலாக உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வியூ பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த ட்ரேடிங் வியூ. நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் ப்ளே பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாட்டம் ரைட்டில் வந்து உங்களுக்கு இங்கே டைம் ஜோன் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டைம் ஜோனில் வந்து இந்த சார்ட் பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷனை கொடுக்கும். நீங்கள் வந்து வேறு டைம் ஜோனில் நீங்கள் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனை கொடுக்கும். ஸோ ரைட்டான டைம் ஜோன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே அந்த டைம் ஜோன் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ட்ரேடிங் வியூ பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு பிகினருக்கு தேவையான ட்ரேடிங் வியூவில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா திருப்பி ப்ளே பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை அதன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். நான் தொடர்ச்சியாக ஷேர் மார்க்கெட் பற்றியும் ட்ரேடிங் பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் வீடியோஸ் போட்டுட்டு வரேன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.